முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் இம்ரான். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல எதை பத்தி பேசலாம்? நம்ம வாயில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளோட பிரச்சனை தான். ஆனா இந்த ஒரு பிரச்சனை தான் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை. எதை பத்தி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வாயில வர துர்நாற்றம் தாங்க. வாயில துர்நாற்றம் தானே, இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா? இது நம்ம எவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இதனால என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. இது அடுத்தவங்க யாராச்சும் நம்ம கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதனால என்ன ஆகுது, நம்ம ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறோம், ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம் அப்படின்னா நம்ம காலீக்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இது டைரக்டா நம்ம கிட்ட சொல்றதுக்கும் ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாங்க. செகண்ட், நிறைய ரிசர்ச்சும் காட்டியிருக்கு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட நிறைய பிரச்சனைகள் வருது, இன்டிமசில நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு. இது நம்ம பார்ட்னர் கூட சொல்றது ரொம்ப தயக்கப்படலாம். எங்க ஜட்ஜிங்கா ஃபீல் பண்ணிடுவாங்களோ இல்ல ஹர்ட் ஆயிருமோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஆனா ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணாம அப்படியே டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வரதும் நிறைய ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம நினைச்சாலும் இதுல இருந்து வர ப்ராப்ளம்ஸ் டே டு டே ரொம்ப எம்பாரசிங் அண்ட் ஆக்சுவலி a big problem for many people. ஸோ நம்மளுக்கு எதனால இந்த பிரச்சனை வருதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். பேட் பிரெத் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம வாயில ஆரம்பிச்சு நம்ம வயிற்று வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? வாயில இருந்தே ஆரம்பிப்போம். ரீசன் நம்பர் 1, நம்ம சரியா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணல, சரியா பிரஷ் பண்ணல, நிறைய பல்லுல சாப்பாடு தோள்களோ இல்லை நம்ம இந்த டார் பிளாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தங்கியிருந்தா கண்டிப்பா பேட் பிரெத் வரும். ஏன்? பாக்டீரியா போய் அதுல ஃபீட் ஆகுது, அதனால அது ஒரு பேட் ஆர்டரை கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்க சாப்பாடு எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு 2 நாள் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம கிளீனா வச்சுக்காத போது கண்டிப்பா வாயில இருந்து துர்நாற்றம் வரும். செகண்ட் ரீசன், நம்ம வாயில சொத்தையோ இல்ல ஈரல இன்ஃபெக்ஷன்ஸோ ஒரு நெறி கட்டுறது பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது வாயில ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இதுவும் வாயில கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் பேட் பிரெத்தை கிரியேட் பண்ணும். ரீசன் நம்பர் 3, டெய்லி ப்ரஷ் பண்ணுறேன், மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணியுமே எனக்கு ஆனால் பல்லு துர்நாற்றம் போகவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன், எல்லாரும் மிஸ் பண்ணுற ரீசன் நம்மளுடைய நாக்கு தான். எப்படி நம்ம சாப்பிடும்போது பல்லில் போய் சாப்பாடு தங்குதோ அதே மாதிரி தான் நம்ம நாக்கு மேலேயும் ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் இருக்கும், அதுலேயும் போய் இதே மாதிரி தான் அந்த சாப்பாடு தங்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணாமல் விடும்போது நீங்கள் என்ன தான் மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணாலும் வாயில் வர துர்நாற்றத்தை தவிர்க்கவே முடியாது. இதை தவிர சில பேருக்கு சில மெடிசன் சாப்பிட்றதுனால இல்ல சுகர் ஜாஸ்தியா இருக்கும் போதோ வாயில எச்சி சொருக்கிறது குறைஞ்சால் வாய் ட்ரை மவுத்னு சொல்லுவோம். வாய் ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல நம்ம நிறைய தண்ணி குடிக்காம சம்மர்ல இருந்தாலும் வாய் ட்ரை ஆகும். இதனாலையும் வாயில ஒரு துர்நாற்றம் வரலாம். இதை தவிர நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ், இப்போ ஆனியனோ கார்லிக் மாதிரி ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு டெம்பரவரியா பேட் பிரெத் கொடுக்குமே தவிர லாங் டேர்ம் கிடையாது. பட் அதுவும் ஒரு காரணம். இதை தவிர நம்ம ஹேபிட்ஸ், அதனாலையும் கண்டிப்பா வாயில ரொம்ப ஒரு துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வாயில இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னது? வாயில இருக்கிற பிரச்சனையை தவிர சம்டைம்ஸ் த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, டான்சிலைட்டிஸ் மாதிரி இருக்குனாலும் அதோட வெளிப்பாடு நம்ம வாய் தான். ஸோ அங்க ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது பேட் பிரெத்தா தான் உங்களுக்கு வெளிக்காட்டும். இதை தாண்டி ஸ்டமக்ல அல்சர் இஷ்யூஸ் இருக்குது, இன்டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை கேர்டுன்னு சொல்லுவோம், வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேலே ஏப்பம் மாதிரி நம்மளுக்கு வெளியில வரும். அது வந்தாலும் எல்லாத்துக்கான வெளிப்பாடும் நம்ம வாய் தான். ஸோ ஸ்டமக்ல இஷ்யூஸ் இருந்தா கூட உங்களுக்கு வாயில தான் அது துர்நாற்றமா வெளிப்படும். ஸோ இப்போ இது என்னதான் பண்றது, என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பிரச்சனைகளை நம்ம மேல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி சொல்யூஷனையும் நம்ம வாயில இருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கணும். சொல்யூஷன் நம்பர் 1, நம்ம கரெக்டா ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட் கரெக்டா பிரஷ் பண்ணிட்டு நம்ம டங்கையும் சேர்த்து கிளீன் பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் இந்த பேட் பிரெத் குறையும். நீங்க சாப்பிட்ற ஃபுட்டையும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏதாவது மீட்டிங் போறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் போகும்போதோ இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயோ அந்த மாதிரி பேட் ஆர்டர் காஸ் பண்ற ஃபுட்டை அந்த நேரத்துக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். இதை தாண்டி நம்ம பல்லுலையோ இல்ல ஈரலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் அதை பல் மருத்துவர்கிட்ட கவனிச்சு அதை இமீடியட்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுல எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் நம்ம வாயில அந்த காரப்பொடியோ டாட்டார் இருக்கிறது தான் பேட் பிரெத்துக்கான முக்கியமான ரீசன். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனே நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்ல சுத்தம் பண்றது தான். டெக்னிக்கலா ஸ்கேலிங்னு சொல்லுவோம், இல்லை நம்ம கிளீனிங்னு சொல்லுவோம். இதை பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் உங்க பேட் பிரெத் இஷ்யூ சால்வ் ஆயிரும்.
இது எல்லாத்தையும் தவிர முக்கியமான காரணம் நம்ம பல்லு மேலே ஒட்டி இருக்கிற அந்த டார் இல்லை கால்குலஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம தமிழ்ல காரப்படுகிறதுன்னு சொல்லுவோம். இதுதான் பேட் பிரெத்துக்கான மெயின் ரீசனே. இதை எப்படி சரி பண்ணலாம்? இது சரி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்ல சுத்தம் பண்ணிக்கிட்டீங்கனாலே 90% ஆஃப் த டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணீங்கனாலே இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இதை தவிர ரொம்ப முக்கியமானது நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கிறதும் இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹைட்ரேட்டடாக இல்லை, இனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிக்கலைன்னா கண்டிப்பாக வாய் ட்ரை மவுத் ஆகும், அதனாலையும் பேட் பிரெத் வரும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். டென்டிஸ்ட் கிட்டையும் போய் க்ளீன் பண்ணியாச்சு, மார்னிங் நைட் ப்ரஷ்ஷும் பண்ணியாச்சு, நிறைய தண்ணியும் குடிக்கிறோம். ஆனாலும் எனக்கு பேட் பிரெத் ப்ராப்ளம் சால்வே ஆக மாட்டேங்குதுன்னா அப்போ நீங்கள் வாயை தாண்டி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு யோசிக்கணும். த்ரோட்டில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னா அது உங்கள் ENT டாக்டரை பார்த்து சரி பண்ணணும். இல்லை ஸ்டமக் இஷ்யூஸ், வயிற்றில் அல்சர்ஸோ இல்லை கேர்டு மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன பண்ணணும்? முதல் விஷயம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம பார்ட்னருக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தயவு செய்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்கள புரிகிற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம சைடில் இருந்து கரெக்ட் ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓடர் காசிங் ஃபுட்ஸோ இல்லை டொபாக்கோ மாதிரி ஹேபிட்ஸை தவிருங்க. இதுதான் மெயின் ரீசன் ஃபார் பேட் பிரெத். தேர்டு, கண்டிப்பாக வாயிலையோ ஈர்லையோ இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை விடாதீங்க அலட்சியமாக. அதை கண்டிப்பாக போய் உடனே சரி பண்ணுங்கள். இதை தவிரையும் இருக்குன்னா உங்கள் மருத்துவரை அணுகி உங்களுக்கு த்ரோட்லேயோ இல்லை ஸ்டமக்லேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹலோ டாக்டரில் வாய் துர்நாற்றம் எதனால் வருது, அதனால் என்னென்னலாம் பாதிப்புகள் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தவிர்க்கலான்றதை பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டரில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.